கிராம் 7000 ரூபாயை எட்டி புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. 1 பவுன் அணிகலன் தங்கம் 56,000 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்காவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. உக்ரைனில் அமைதியை மீட்டெடுக்க இந்தியா துணை நிற்கும் என உறுதி. மீனவர்கள் பிரச்சினை நிதி தொடர்பாக வருகிற 27ஆம் தேதி பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல். டிட்டோ ஜாக் சார்பில் கடந்த 10ஆம் தேதி விடுபெடுத்து போராடியவர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பிடிக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்று திரும்பிய தமிழக வீரர்களுக்கு சென்னை வானூர்தி நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. உலகளவில் செயற்கை நுண்ணறிவு கல்வியை மேம்படுத்த கூகுள் நிறுவனம் 100 கோடி ரூபாய் வழங்குவதாக சுந்தர் பிச்சை அறிவிப்பு. துறைமுக மதுரவாயில் இடையேயான உயர்நிலை சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் ஏவா வேலு ஆணை. போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் கைது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.